instilled upon his heart. God bless you, Brother Mahindran. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திலே கத்தாவே ஒரு செய்தியை கொடுத்தீரே, நன்றி. என்னை மறந்து நீர் பேசும் சுவாமி. கேட்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு கருத்தாய் ஜெபிக்க நீ கிருபை செய்யும். மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேணும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தி, நீங்கள் சபைகளிலேயோ சங்கம வானொலியிலேயோ நித்திய இந்த செய்தி கேட்டிருக்கவே மாட்டீர்கள். அப்படியான ஒரு செய்தி. இந்த செய்தியை எடுக்கும் பொழுது எனக்கு அநேக தடைகள், அதாவது செய்தியை ப்ரிப்பேர் பண்றது வைக்கிறது, பிறகு யோசிப்பேன் இந்த செய்தி வேணாம், வேற செய்தியை கடந்து செல்வோம், கொண்டே வச்சிருவேன். சரியான தடைகள் வந்தபோது நான் இப்படியா அந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று அநேக தடைகள் மத்தியில் தான் நான் அந்த செய்தியை இன்று கொடுக்கிறேன். காரணம், இன்றைக்கு போது பிசாசு, சத்துரு இப்படியான சிந்தித்து பார்த்து அந்த செய்தியை எடுத்தேன். இந்த செய்தியை மிகவும் ஒரு கடினமான தடைகள். என்ன தெரியுமா? சாத்தானின் ஊழியர்கள். ஏன் இந்த சாத்தானின் ஊழியர்கள் தலைப்பை செய்தி எடுத்தேன்னு சொன்னால், உதாரணமாக பாஸ்டர் ஞான பிரகாசம் இப்போ செய்து கொடுத்தார். அது செய்து கொடுத்த முழுவதும் பிசாசு எடுத்த கதைகள் வேதாகமத்தில் இருந்து. அண்டன் ராஸ்நாம் அவர் நேரம் ஒரே மிட்டான தெய்வனை தான் சொல்லுவார். சுகுமாரி, இப்படி அநேக ஊழியர்கள் இந்த சத்துருவை பற்றி தான் சொல்லுவார். எனவே தான் அதை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்து சாத்தானின் ஊழியர்கள், இந்த சாத்தானின் ஊழியர்கள் யார் என்பதைதான் நாங்க பார்க்க போறோம். அருமையான செய்தி, கேட்டு பாருங்க. பாருங்கள், சாத்தானை குறித்து கிறிஸ்தவ எண்ணங்கள் இரண்டு எதிர் திசையில் பரவலாக வித்தியாசமா உள்ளது. சிலர் சாத்தான் முற்றிலும் இல்லை என்று சொல்லி அவன் இல்லாதது போலவே நடந்து கொள்கின்றனர். மற்றவர்கள் அவனுக்கு பயந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இந்த இரு எண்ணங்களுக்கு மத்தியில் நாம் நடுநிலைமையுடன் காணப்பட வேண்டும். சாத்தான் படைக்கப்பட்டவன், அவன் எதிர்த்து போராடி நிற்கும் தூதன், தேவனுடைய பரலோகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டவன். அவன் எதிர்த்து நின்று தூதரின் பிசாசுகள் என்று அழைக்கப்படும் மற்ற கீழான் அசுத்த ஆவிகளையும் கொண்ட தீய சக்தியிலும் உலகை ஆளுகை செய்கிறான். சாத்தான் என்ற சொல்லுக்கு எதிர்த்து நிற்பவன் அல்லது விரோதி என்று அர்த்தம். இவன் தேவனுக்கும் மக்களுக்கும் தேவனின் நோக்கங்களுக்கும் ஒப்புரவாகாத நிலையில் எதிர்த்து நிற்கும் விரோதி. மனுக்குலம் அனைத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அவனுடைய நோக்கம். நோக்கம் ஏமாற்றுவது. ஏமாற்றுதல் தலை சிறந்தவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வடசொற்பம் என அவன் அழைக்கப்படுகிறான். என்ன, சாத்தான் ஏற்கனவே மனுக்குலத்தின் பெரும்பாலானோர் மேல் தன் அதிகாரத்தை செலுத்தி வருகிறார். இவர் எல்லோரும் தேவனை எதிர்த்து நிற்கும் எண்ணம் கொண்டவர்கள். பாருங்க, எபேசியர் 2:2. எபேசியர் 2:2 கீழ்ப்படிமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆவி என அவன் அழைக்கப்படுகிறான். அனைவருக்கு தங்கள் உண்மை நிலை தெரிவதில்லை. அவர்களாலே புரிந்து கொள்ள முடியாதும் கட்டுப்படுத்த முடியாதுமான சக்திதான் அவர்கள் முன்னும் அலைக்கழிக்கப்படுகிறார். இருப்பினும் அவர்களுக்கு அநேகர் சாத்தானின் உண்மையான சாயலை அறியாமலே அவனுக்கு தங்களை மனம் வந்து ஒப்பு கொடுத்தவராயிருக்கிறார்கள். இந்த ஹலோவீன் ஒரு சம்பவம் நடக்கும். நான் அந்த விக்டோரியாவிலே
100% எல்லா வீடுகளும் லைட்டை போட்டு எலும்பு கூடும் போட்டு பிசாச வரவேற்பார்கள். பார்க்க பயங்கரமா இருக்கும். ரோட்ல போக முடியாது, அவ்வளவு பயங்கரம். வல்லமை பொருளாதார லாபத்தை அடைய விரும்பி சாத்தான் அவர்களுக்கு கொடுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர். இப்படிப்பட்ட சாத்தான் ஊழியர்கள் எல்லா கலாச்சாரங்களும் உள்ளனர். இவர்களுக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நன்றாக கவனிக்க வேண்டும். சாத்தானின் ஊழியர்கள்: பில்லி சூனிய மருத்துவர் ஊழியர், சூனியக்காரன், சூனியக்காரி, மந்திரவாதி, மோடி வித்தை செய்பவன், சாத்தானின் ஆசாரியர், சாத்தானின் பிறகு போன்ற பல பெயர்கள் இருக்கின்றன. என்ன எனக்கு நன்றாக தெரியும். இந்த கனடா தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த இந்துக்கள், பணம் படைத்த இந்துக்கள் இந்தியாவிலிருந்து இந்த சாதகம் பார்க்கிறவர்களை கூப்பிடுவார்கள். பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார்கள். ரோட்டெல்லாம் இந்தியாவிலிருந்து பெரிய புகழ்பெற்ற சாஸ்திர வருகாண்டு போட்டுட்டு ஒரு வீட்டை எடுத்து பணம் சம்பாதிப்பார்கள். அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லே அப்படியா எழுதி வைப்பார்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன, மாந்திரியம் தருவார் என்றெல்லாம் போட்டோன்னா அந்த பிசாசு அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கிறவனைக்குள் பூந்துருவான். அடே மச்சான் போடா, நீ போய் அந்த சாத்திரிட்ட போய் கேள். யார் தூண்டுறது? பிசாசு. இடவும் போலும் தூண்டுறவன் அவள் காசை கொண்டே கொட்டி அவனுக்கு அடிமையாகிறார். சாத்தானை பற்றி தகவலை கொடுப்பது இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கிய மூல காரணமாக உள்ளார். பாருங்கள், அவர் 70 சீடர்களை தமக்கு முன் ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பிய போது அவர்கள் மகளுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எனக்கு கீழ்ப்படுகின்ற என்றனர். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வளமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கூறினார். பாருங்கள், வேதாம ரீதியிலே பார்க்கும் பொழுது லூக்கா 4:2 நன்றாக கவனியுங்கள். லூக்கா 4:2 இயேசு சாத்தானை சோதிக்கிறார். சாத்தான் இயேசுவை சோதிக்கிறார். வேதத்திலே பார்த்தேன், சாத்தானை இயேசு பார்த்தானா? இயேசுவை பார்த்தாக இறிஞ்சி போவான்னு வேதம் இருக்கு. கிட்ட போக முடியாது. அப்படியானால் எப்படி சாத்தான் இயேசுவை நோக்கி பல கேள்வி கேட்க முடியும்? ஒரு கேள்வி என்ன, அந்த பெரிய பெரிய பவுல் அவர்களே ஆண்டவரை மோசே ஆண்டவரை காண இல்லை. இப்ப சாத்தான் ஆண்டவரை நோக்கி பல கேள்வி கேட்கிறார். கேட்க முடியுமா? கேட்கிறார். அங்கே ஒரு 40 நாட்கள் அங்கே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. சகோதரியே, நோவா மலை 40 நாட்கள், வேவி பார்த்தது 40 நாட்கள், மோசே 40 நாட்கள் சீனா மலையிலே, பரலோகம் எடுக்கப்படும் முன் தேவன் 40 நாட்கள். அப்படியானால் இந்த உபவாசமும் 40 நாட்களும் பிசாசு எதிர்த்ததை சிந்தித்து பாருங்கள். நான் வேதத்தை வாசிக்காத சிந்தித்து பாருங்க. காரணம், அது அடிப்படை சத்துவம் என்னென்றால், எனக்கு வெளிப்படுத்தின விஷயம் என்னென்றால், நீங்க 40 நாள் உபவாசம் இருந்தால் பிசாசை வெல்ல முடியும், தேவனுடைய வார்த்தையின் மூலம் பிசாசை வெல்ல முடியும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடந்திருக்கலாம் என்று என்னுடைய கருத்து. ஆவியானவர் அநேக விதமான கருத்தை கொடுப்பார், என்னுடைய கருத்து. அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஞானப்பிராசம் சொன்னதானே, இந்த பிசாசு உபவாசத்தானன்றி போகாதுண்டு. அப்ப உபவாசம் 40 நாட்களும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான இதா இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இராப்போசனம். யோவான் 13:2. இந்த இராப்போசனத்திலே யூதாஸ் காரியக்கொத்து 30 வெள்ளிக்காசு. இந்த யூதாஸ் காரியக்கொத்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டோடு இருந்தவன், காசு எல்லாம் வச்சிருந்தவன். இந்த யூதாஸ் காரியக்கொத்து அந்த 30 வெள்ளி காசுக்காக காடு கொடுக்க பார்க்கிறான். பிசாசு என்ன சொல்லு? யூதாசே 30 வெள்ளி காசடா,
வீடு வாங்கலாம், பென்ஸ் கார் வாங்கலாமடா, நீ இப்படி பணத்தை வச்சு அழகிய பெண்கள் எல்லாம் இந்த வீட்டை ஓடி வருவாடேடா, விட்டுறாதேடா, காட்டி கொடுறான்னு தூண்டுவான். ஆர யூதாஸ் காரியத்தை. அப்படி தூண்டுவதற்கு என்ன காரணம்? இந்த பிசாசு அவனுக்குள் வந்து விட்டான். அப்ப அவன் சிந்தித்திருக்கலாம், ஆண்டவர் சில இடங்களில் மறைஞ்சல்ல போறாரு, என்ன வேதத்தில் இருக்க என்ன மறைஞ்சு போவார். அவன் நினைச்சான் ஆண்டவரை பிடிக்கவரை அவர் மறைஞ்சு போவார், காசு எனக்கு லாபமாக போயிடும். ஆனால் அதிலே இயேசு மறையவில்லை. ஏன் மறையவில்லை? பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். மறைய இயலாது. பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். காரியஸ்கோத்து காட்டி கொடுக்க வேண்டும். காட்டி கொடுக்காட்டி சிறிய பாடு இல்லை. இப்ப இதுகளை யோசிக்கணும் பொழுது பிசாசு தந்திரங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. எபேசியர் 6:11 வாசித்து பாருங்க. அதிலே நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு ஒரு தந்திரமானவன், சுற்றான தந்திரம். பாருங்க, உதாரணமாக நான் இப்ப தனிமையில் இருக்கிறேன், பிள்ளை எல்லாம் வேலை, கிராண்டோட எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பிசாசு பலவிதமான சோதையை கொண்டுடுவான். நீ என்னத்துக்கு இந்த நித்தியாவத்தில் போய் மாண்டுற, குடியடா. பிசாசு சொன்ன எனக்கு, நீ குடிச்சேன்டா கவலையெல்லாம் மறக்க வேண்டும். நான் ஜெபம் சில நேரத்தில் என்னாலே கவலைகள் தாங்க முடியவில்லை. நான் வெளியில போய் இந்த மரங்கள், மலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கின்ற வீட்டு பக்கத்தை போய் அங்கே இந்த காடுகள், அந்த பள்ளங்களுக்கு போய் ஜெபித்து கொண்டு பாடிக்கொண்டு கொண்டு திரிவேன். திரும்பி வீட்டு வரைக்கும் சமாதானத்தை வந்துடுவேன். காரணம், இந்த இயற்கையை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படி என்னுடைய வாழ்க்கை அது இருக்கட்டும். ரெண்டா யோசேப்பு பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இத்தனைய வசங்களை கேட்டுருக்கீங்க. யோசேப்பு எவ்வளவோ எல்லாம் யோசேப்பு அந்த மாளிகைக்கு வரைக்க அங்க பிரச்சனை நடக்குது. அப்ப யோசேப்பு பிசாசு சொல்லி இருக்கலாம், யோசேப்பே அருமையான சான்ஸடா, நீ ராஜாக வரலாமடா, இந்த ராஜ்யத்தை நீ ஆளலாமடா, இந்த கதரெல்லாம் குனிஞ்சு நின்றுது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது நீ அரசனா வந்தா இந்த ராஜ மக்கள் உனக்கு தலை உணர்ந்து நிற்பார்களா, விட்டுறாத. இந்த சகோதரர்கள் உன்னை கைவிட்டுட்டது, அப்பா கைவிட்டுட்டார், நீ ஏண்டா நல்ல சான்ஸடா. எவ்வளவு புத்திமதிகளை பிசாசு சொல்லி இருக்கலாம், நல்லா சிரித்து பார்க்கணும். ஆனால் அவன் அசையவில்லை. காரணம், அவனுக்குள் ஆவிய ஆண்டவர் இருந்தார். அப்ப உங்களுக்குள் அவனுக்குள் ஆவியான இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அசைக்க முடியாது. யோசேப்புடைய சரித்திரத்தை எல்லாரும் சொல்லுவார்கள், சொல்லுறவர்கள் எல்லாம் விலகி போவார்கள். என்ன அது? ரெண்டாவது, உங்களுக்கு இந்த நரகம் என்றால் என்ன? சில பேர் யோசிப்புன்னா நரகத்துல என்ன நடக்கும்? நீங்க அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்பீர்கள். லூக்கா 16:23 சொல்லுது, பாவிகள் வேதனைப்படும் ஸ்தலம். நான் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையின் கூட தான், வார்த்தையை விட்டு வெளியே சொல்ல மாட்டேன். பாவிகள் அழுது பற்கடிக்கும் ஸ்தலம், மத்தேயு 13:41. பாவிகள் அக்கினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படும் ஸ்தலம், வெளிப்படுத்தல் 14:10. பாவிகள் சுண்ணாம்பை போல் நீட்டப்படும் ஸ்தலம், எஸ்ஐயா 33:12. பாவிகள் இரவும் பகலும் இளைப்பாற முடியாத ஸ்தலம், வெளிப்படுத்தல் 14:11. பாவிகள் தேவனை தூஷிக்கிற ஸ்தலம், வெளிப்படுத்தல் 16:9. பாவிகள் மனம் திரும்ப முடியாத ஸ்தலம். இப்படியாக வேதத்திலே எப்பொழுதும் காரல் ஸ்தலம், யூதா 13, இப்படியாக அநேக வார்த்தைகள் வேதாமத்தில் இருக்கின்றன. என்ன நீங்க வாய்த்திருப்பீங்க. இரண்டாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இந்த பிசாசு எப்போது சிரிப்பான், எப்போது அழுவான்? உங்களுக்கு தெரியுமோ? பிசாசு சில நேரத்தில் சிரிப்பான், சில நேரத்தில் அழுவான். எப்ப தெரியுமா? வேற சொல்றோம், கோளுங்க. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சினிமா கொட்டைகள் பூந்தால், இந்த சினிமாக்குள்ளே போனோன்னு இருள் என்ன,
அந்த இருள் அவனுடைய ஆதிக்கத்துல இருக்கு. சாத்தாண்ட ஆதிக்கத்துல. அப்ப அந்த சினிமா இருளுக்குள்ளேருந்து பிசாசு பார்ப்பான். 6வது சேர்ச்சிலிருந்து வந்திருக்கிறாங்களா? லோகத்தார பார்க்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்கன்னு பார்ப்பான். பார்த்துட்டு ஒருத்தரை கண்டா அவனுக்கு சரியான சந்தோஷம். முதலிவை தட்டி மச்சான் ஆண்டோட்ட பிள்ளை இப்ப மச்சாண்டு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டானே. அவன் இருக்கிறது இருட்டுக்கு என்ன மச்சான் நீங்க யாரா இருக்கிற இந்த வேலை நான் தண்ணி அடிப்பேன் வெண்ட காசில் என்னடா என்ன டாபுடா நான் கதைப்பான் பிசாசு. அவன் தலையாட்டுவார். புற சொல்லுவான் மச்சான் திரும்பிப்பார் அங்க யாரோட இருக்கிறன்னு திரும்பிப்பாருடான்வான். அதை நீங்க வாங்கி கொள்ள வேணும். நான் சொல்ல மாட்டேன். யாரோட இருக்கிறன்னு பார்க்க அவனும் பார்ப்பான். அவனும் திகச்சு போவான். அப்ப ஒரு ஆண்டவற்று பிள்ளை யாரா இருந்தாலும் சினிமாவுக்கு போனா முதுல தட்டி மச்சான் தான் கூப்பிடும். 2வது மதுபான கடை. மதுபான கடைகளை கண்டால் குடிக்கிறோடும் பார்க்க சாத்தான் தான் நல்லா டான்ஸ் ஆடுவான். மச்சான் நம்பிட்டார் எந்த வேலைக்கு வந்துட்டாருன்னா அவன் பெரிய ஆட்டம் கொண்டாட்டம். அது மட்டும் இல்ல பிசாசெல்லாம் சேர்ந்து விமேஷம் கொடுக்கும். இந்த மச்சான் இங்க நிற்கிறாரு சந்தோஷம். அடுத்தது வெத்தில பொடி பீடி சிகரெட்டு இவற்றை பற்றி அந்த தேவனுடைய ஆலயத்தை சரியத்தை கெடுக்கிறாளே அதை கண்டால் கைதடிச்சிருப்பான். சபாஸ். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறது. என்ன கெடுக்கிறது? வெற்றில பொடி சிகரெட் குடிவகை எல்லாமே. அடுத்தது நண்பரோட நீ வேடிக்கையா பேசி விளையாடும் போது நாவில் மற்றும் சிற்றின்ப கதை புத்தகங்கள் படித்து ரசிக்கும் போதும் அனித்தியமான பாவங்கள் உணரும் போதும் நாய்த்து கொண்டே இருப்பான். பிள்ளைகள் வேதாமத்தை விட்டு கல்யாணம் திமிரம் பார்த்து சினிமா ஷூட்டுகளை பார்த்து அவ்வளவுதான். அவன் ஆழ்த்தான். அவன் சிரிப்பான். நம்முடைய வந்துட்டாடா நம்ம ஆள். ஆனால் சிரிப்பான். எப்ப அழுவான் உடகம் தெரியாது. எப்ப அழுவான் தெரியுமே. நீ வேதம் வாசிப்பதையும் ஜபிப்பதையும் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராய்ப்பதையும் சாட்சி சொல்வதையும் உன் ஆவிக்குறி கணிறந்த வெற்றி வாழ்க்கையை காண்பானால் சங்கம வானொலியில ஊழியம் செய்கிற தாசர்கள் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் நித்திய ஊழியர்கள் தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் இவளை கண்டோன ஐயோ என் ஆத்மா என்னை விட்டு தூரமாய் போறன்னு சொல்லி அழுது கண்ணீர் வடிப்பான். கிட்ட வர முடியாது. தேவனுக்கு உண்மையா உத்தமையா ஊழியம் செய்து சரியோ உண்மையா உத்தமமா ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிட்ட நெருங்க முடியாது. பிசாசு கிட்ட நெருங்க முடியாது. 2வது அந்த சில ஊழியர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். என்ன செய்தி கொடுக்கிறார்? சங்கம இது வச்சு செய்தி கொடுக்கிறார். அவர்கள் என்ன நோக்கத்தோடு செய்தி கொடுக்கிறார் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, லெஸ்ஸிபருக்கும் தெரியாது, சிஸ்டர் ரீட்டாக்கும் தெரியாது. சில பேருடைய செய்தியை கேட்கும் பொழுது நான் திகைச்சு போகிறேன். இவன் வேதாம கல்லூரிக்கு போகையில பரலோகத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அப்படி இந்த வேதாமத்தை அருமையாக தெளிவாக விளக்கத்தை கொடுப்பான். நான் திகைச்சு போவேன். ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்ன எங்களுக்கு தெரியாது. என்ன அது உள்நோக்கம் சேதம் பணம் வருகிற நோக்கமாக இருக்கலாம். பாருங்கள், சில ஊழியர்கள் இங்க ஊழியம் செய்து ஒன்று பிசாசு சொல்லும், டே மச்சான் நீ இத்தனை நாளா வார்த்தையை கொடுக்கிறேடா, உனக்கு ஒரு வீடு வேணும், அல்லது வளவு வேணும், ஒரு காணி வேணும், ஒரு சபையை ஒன்று கட்டி தாங்க கொண்டு கேளடா. சங்கம வானொலிதாண்டா வேர்ல்ட் பேங்குக்கு லோன் கொடுக்குது. லட்சி பிரதர் நல்லவரடா, ஊதும் அவரடா, மனதுக்கம் உள்ளவரடா, கேட்டோன்னு கொடுப்பார். கேளான்னு பிசாசு இந்த ஊழியர்களை தூண்டி விட்டோன்ன இந்த ஊழியர்கள் ஜெபம் பண்றதில்ல. ஆண்டவரே இந்த சிந்தனை ஆறாலே இந்த சிந்தனை உடனே டெலிஃபோன் எடுத்து லெஸ்ஸி பிரதர்கிட்ட என்ன எனக்கு ஒரு வடவை வேணும், வீடு வேணும், காணி வாங்கணும், நல்ல பேச்சு வாங்கணும், வாங்கிட்டு அதுக்கு பிறகு செய்தி கொடுக்க வரமாட்டோம். முடிஞ்சது கதை. இப்ப யாருக்கு வெற்றி? சாத்தானுக்குத்தான் வெற்றி.
இந்த தேவ செய்தியை கொடுக்க விடாமல் தடுத்ததார் சாத்தான். லெஸ்லி பிரதருக்கு ஒரு தலையீடு இல்லை, ஒரு டிஸ்பிளின் தேவையில்லை. சாத்தான் தான் வெற்றி செய்து கொடுக்க இல்லை. என்ன அதோட அவற்றை வாழ்க்கை முடிஞ்சுது. சில பேர், உண்மையைத்தான் சொல்றேன், இந்த அனுபவத்தில் சில பேர் இங்கே ஊழியம் செய்த, நேரடியாக சொல்லி ஊழியம் செய்தவர்கள் அநேக காரியங்களாலே விலகி போயிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனையா இருக்கலாமல, என்ன பிரச்சனை. ஆனால் அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய நிலைமையை நான் கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் மிகவும் கண்ணீர் கூட வந்தது. நீங்க நம்ப மாட்டீர்கள். சில பேர் சில ஊழியர்களுக்கும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஐயா ஐயான்னு சொல்லுவார்கள். நானும் கேட்பேன். அவருக்கு பலவிதமான ஊழியத்தை விட்டு அகன்று போன உடனே நாளில் இருந்து அந்த வீட்டிலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் அழுது புரண்டு. என்ன காரணம்? இங்கே வார்த்தையை கொடுக்கவில்லை. அவர் உலகத்தை நோக்கி விட்டோன்னு பிசாசு கேப்சர் பண்ணிட்டான். விளங்கிச்சோ? அப்ப என்ன நடக்குது என்றால், அநேக காரியங்கள் நான் முந்தி சொன்னா நான் சொல்ல விரும்ப இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. இப்ப சில ஊழியர்கள், ஐயா நான் மீண்டும் நித்திய வயதிலே வார்த்தையை கொடுக்க வேணும், மீண்டும் நான் படிக்க வேணும், எனக்கு ஒரு சான்ஸை தாங்க வேண்டும். நான் சொன்னேன், தாராளமா வரவேற்கிறோம், கொஞ்சம் ஒரு மாதம் பொறுத்திருங்கள், அதுக்கு பிறகு நான் அழைக்கிறேன். அப்படி காரணம் என்ன? நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் பொழுது, நல்லா கேளுங்க பிள்ளைகளே, நாங்கள் சில நேரத்தில் அநேக தடைகள் வரும், நெட்டிலே தடைகள் வரும். சத்துரு எவ்வளவோ தடையை கொண்டு வருவான். ஆனா கர்த்தருக்கு உதவி செய்வார். ஒரு ஊழியம் என்றால் உண்மையில ஊழியம் செய்யணும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் சொல்றேன், ஊழியம் செய்யும் பொழுது பொறுமை, தாழ்மை, என்னதான் பேச்சு வாங்கினாலும் பொறுமையோடு அன்போடு நடத்த வேண்டும். காரணம், ஊழியம் என்பது லேசான காரியம் இல்லை, லெஸ்ஸி வர்ற பாடம் உங்களுக்கு தெரியாது, ரீட்டாமாவுக்கும் தெரியாது, எனக்கு தான் கூட தெரியும். ஏன் நான் அதை சொல்றேன் என்றால், ஒரு ஊழியம் செய்யக்க இந்த பிசாசான அநேக காரியங்களை கொண்டுருவான், நிம்மதி இல்லாம படுக்க முடியாம கொண்டுருவான். எனவே ஊழியம் செய்யும் பொழுது கவனமா இருக்க வேண்டும். இந்த வாயின் வார்த்தைகள் அதுதான் மிக 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 முக்கியம். நான் பேசும் வார்த்தையில ஒரு சின்ன வார்த்தை போய் சொன்னா பிசாசு பிடிச்சிடும். மச்சான் நீ ஏந்தியால் வாடான்னு. பிசாசு ஒரு தந்திரமானவன். பாருங்கள், இந்த ஞானப்பிரகாசம் செய்து கொடுத்தார், அங்க ஒரு பிசாசு பிடித்தவன், கல்லறையில பிசாசு பிடித்தவன் சொன்னார். அவர் கப்பல்லே போய் கொண்டிருந்தாருன்னு அந்த இடத்துக்கு ஆண்டோட திட்டம் பிசாச வெளிக்காட்டணும் உண்டு. கடல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது அலைகள் வந்து மோதின. ஆண்டவர் கப்பல்லாம் படுத்திருக்கிறாருன்னு சீசர்கள்லாம் மேலே இருந்து பார்க்க, கடலே அடி அடிக்க சீசர்கள் பயந்து போனார்கள். சீசர்கள் ஆண்டவரோடு இருந்தவளையா, 33 வருடம் நட்புகளை கண்டவங்களையா பயப்படுறாங்க. கைப்பட ஐயரே மறைந்து போறோம், இப்படி யாரும் சொல்லலாமா? ஐயரே, ஆண்டவர் இருக்கிறார், எங்களை கொண்டு நடக்காத விசுவாசம் இல்லை. அப்படியானால் அந்த அந்த சுழல் காற்று, அந்த எதிர்காற்று ஏன் வந்தது? அந்த சுழல் காற்று யார் கொண்டு வந்தது? நல்லா சிந்திக்க வேணும். ஆண்டவர் எதிர்த்து வர முடியுமோ? ஆண்டவர் படகுல படுத்திருக்கிறாருன்னு எதிர்காத்து வீசுது, அவைகளுக்கு மூழ்க போகுது, ஐயரேன்னு தட்டு. அப்படியானால் அந்த அலை காற்று ஏன் யார் கொண்டு வந்தது? பிசாசு. நீங்கள் நிக்கலாம், என்ன பிசாசுன்னு சொல்றீங்களா? ஐயா இல்லை, பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த கரைக்கு போய் லேண்ட் பண்ணினால் அந்த கல்லறை பிசாசு குணமடைவான்னு பிசாசுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியும். ஏன்னா ஊற்றிப்பட்ட பிசாசு அவனை போட்டு ஆட்டுது, என்ன கல்லால உறைஞ்சு கூக்குறான்னு ஞானப்பிரகாசம் செய்து கொடுத்து சொன்னார். அப்ப அந்த பிசாசு தடை பண்ணான், இந்த சீசர்ல ஏசி அங்க போக விடாமல். அப்ப நான் யோசிச்சேன், இந்த பிசாசுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கான். சிந்தனை மண்டலம் விளங்க, என்னடா அப்படியா? பிசாசு அவரை போக விடாமல், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் தெரியாது, ஆண்டவர் தெரியும். அங்க போக
வந்து பிசாசு விடுகிறேன்னு கடலை அதட்டினார், அக்கறைக்கு போனார். அங்க என்ன நடந்தது? அங்கே பிசாசு, இந்த கல்லு பிசாசு துரத்தி அவனுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுத்தார். இப்படியாக நேரம் இந்த சுவமணிக்கு மாறாத பிசாசு விடமாட்டான். என்ன அவன் சரியான தந்திரக்காரன். பாருங்க, இந்த மந்திரவாதம் என்றால் என்ன? நீங்க எல்லாம் மேஜிக் மந்திரவாதம் என்றால் என்ன? மனிதருக்குள் பிசாசுகள் புகுவதற்கு ஒரு முக்கியமான வழியாக இருப்பது மந்திரவாதம். மனித இனத்தின் மீது மந்திரவாதம் கொண்டுள்ள உலக செல்வாக்கை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிசாசுகள் நாம் வெற்றியுடன் கையாள முடியாது. பாருங்கள், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழ்ந்த விருப்பம் இருக்கிறது. நாம் அறியாத, நம்மை விட அறிவிலும் ஆற்றலும் சொந்த ஏதோ ஒன்று மேல சக்தியுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது அது விருப்பம். அப்ப இந்த மெய்யான ஒரே தேவனை விட்டு திரும்பி பொய்யான தேவர்களை நாடி செல்வதை ஆவிக்கு விபச்சாரம் என்று வேதாமம் கூறுகிறது. அதாவது மெய்யான ஒன்றானமை தேவன், இப்ப அடுத்த பிரசங்கத்தை வருவார், அந்த ஒன்றான மெய்தேவனை விட்டு திரும்பி பொய்யான தேவர்களை நாடி செல்வதை, பொய்யான தேவர்களை விக்கிரகங்கள், ஆவிக்குரிய விபச்சாரம் என்று வேதாமம் சொல்றது. இவ்விதமாக ஒழுக்கக்கேட்டை விபச்சாரத்தை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள எச்சரிக்கை எல்லாவையான மந்திரவாத செயல்களும் பொருந்தும். நீதிமொழி புத்தகத்தில் விவரிக்கப்பட்ட பரஸ்திரி, ஒடுக்கங்கட்டவள், விபச்சாரி, மந்திரவாதம் கவர்ச்சியை குறிக்கிறது. பாருங்கள், எனக்கு சொல்லும் பொழுதுதான் அந்த விபச்சாரி, அந்த விபச்சாரி அவள் அந்த சீசர்களை எல்லாம் இந்த காப்பாற்றுகிறாள். என்ன விபச்சாரி எரிகோ மலைச்சு கோட்டையில் இருக்கிறாள். என்ன அப்ப அந்த விபச்சாரி எப்படி ஆண்டவரை அறிந்தவர்? ராகாப் எப்படி ஆண்டவரை அந்த விபச்சாரி அறிந்து கொண்டார்? அது விபச்சாரி என்ன, அவருடைய வம்சத்துல இயேசு வந்தார், அது வேற கதை, சரித்திரம், அதான் சொல்லல. அப்ப இந்த விபச்சாரி எப்படி ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் என்று எனக்கு ஒரு சிந்தனை யோசித்து பார்த்து எப்படி ஆயிருக்கலாம் என்று. அப்பதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இப்ப நாங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போய்க்கல கதையில இருப்பவங்களை தேனுக்குன்னு, அது போல இந்த விபச்சாரி வீடுகளில் போயிருப்பவர்கள் கதையில இருப்பார்கள் தங்களை தேனுக்கு. என்ன அப்பொழுது இந்த போனவர்கள் ஆண்டவரை பற்றி பேசியிருக்கலாம். ஹோ, ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரடா, அதிசயம் செய்கிறார், மிரக்கல் மினிஸ்ட்ரி, சப்பானை நடக்க செய்கிறார், அந்த போன வாரியக்காரர்கள் காய்ச்சி கொண்டு, அதை அவள் கேட்டிருப்பாள். ராகா, இது என்னுடைய வேதம் இல்லை. அப்ப ராகா அவள் கேட்டுக்கொண்டிருப்பாள் பிள்ளைகள் கதைக்கிறது. ஆண்டவர் பெரியவோட அற்புதம் செய்வரோட அவர் பாவம் மன்னிக்கிறோட இதை கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கான் நான் நினைக்கிறேன். அதை கேட்ட உடனே அவர்களை காப்பாற்றி உங்களுக்கு தெரியும் சரித்திரம், அது காப்பாற்றப்பட்டாள். எனவே இந்த பிசாசுகள் ரொம்ப நீங்க நினைக்கிற லேசா பிசாசே இப்ப சபையில சில பேர் சாட்சி சொல்லுவார்கள். என்ன சாட்சி? புத்தம் புதிய கார் வாங்கினேன், ஒரு முடக்கல 120 ஓடினேன், ஆக்சிடென்ட் வராம தப்பிட்டேன். இது சாட்சி சத்தியோ? புத்தம் புதிய கார் தன்னை உயர்த்துறான், 120 மைல ஓடி இருக்கிறான், ரோட்க்கு இதை மீறி போயிருக்கிறான். அப்ப அது பிசாசு நடத்துறது. ஒரு ஊழியக்காரன் எப்படி செய்யணும்? புத்தம் புதிய கார் இப்படி சாட்சி சொட்டோம் அங்க ஒரே கைதட்டு என்ன. ஆனால் அது பிசாசோட வார செய்ய பாருங்கள். அது இருக்கட்டும், இப்ப கிட்டடி இல்லை. நேற்றைக்கு நடந்த விஷயம், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் வீட்டை வந்து விடும், 500 ரூபாய் போட்டா 5000 வந்து விடும் என்று பிரசங்கம் பண்றாராம். அப்ப பிரசங்கம் பண்ண சாட்சி வேணுமே. ஊழியர் ஏற்கனவே ஆக்களை ஒழுங்குபடுத்திடுவார். பிசாசு என்ன ஒழுங்குபடுத்தி, நீந்தா இந்த காசை வச்சு இப்படி சொல்லு, நான் பாஸ்டருக்கு 5000 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 15000 ரூபாய் வந்து
நான் பாஸ்டருக்கு 100 ரூபா கொடுத்தேன், பேங்க்ல 200 ரூபா வந்திருக்கு. அப்படியே 5-6 பேர் சாட்சி சொன்ன உடனே பிசாசு கிரிய கேட்கிற அப்படின்னா என்னட்ட இருக்கிற 1000 ரூபாய் கொண்டு கொடுத்துருவேன். அம்போ அவற்றை வாழ்க்கை அவ்வளவுதான். தந்திரமாக இப்படி ஆடுகிறார்கள். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். சபையில கவனமா இருக்க வேண்டும். இந்த பிசாசான் மிகவும் தந்திரமானவன். ஒன்று சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரன் தண்ட தண்ட சபையிலே கதிரையிலே எல்லாரும் பாயிலான் இருக்காங்க. சரி, அதுக்கு உதவி செய்ய முடியல. வானரியா கேட்டோம், ஐயா இலங்கையில இப்படி இடத்துல அங்க போய் பாருங்கோ. வானரியாவில் வேறொரு ஆள் இலங்கையில சொல்லி இந்த இடத்துல இந்த சபையில கதிரையில பாயில இருக்கிறதெல்லாம் போய் பாருங்க. அவர் அங்கே போனாலாம் எல்லாம் குஷன் கதிரைகள். பாஸ்டர் BMW மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறாரா, குஷன் கதிரை. அப்படியானால் அந்த பொய்யை சொல்லி பணம் சம்பாதிக்கிறதா உங்களுக்கு தெரியும். அப்ப உண்மை உத்தவம் இல்லையா ஐயா? அதான் இந்த பிசாசு இப்ப கிரிகை செய்யுது. கடகடன்னு முன்னோறது காரணம் ஊழியக்காரர்ல உண்மையில, விசுவாசில உண்மையில, நிகழ்ச்சி நடத்துகிற ஆட்கள உண்மையில, எல்லாம் நான் 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 என்னது பதவி தவறான காரியங்கள். நல்லா சிந்திக்க வேண்டும். ஆண்டனிதாசன் சொல்லுவார், அவரை கேட்டாலே சொல்லுவார், பிசாசை பற்றியே சொல்லுவார். அவற்ற செய்தி எல்லாம் பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அதுதான் செய்தி. எனக்கு மிகவும் பிடிக்குமான செய்தி இது. எனவே தயவு செய்து இந்த பிசாசை லேசா தந்திரமானவன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். டெலிபோன் அழைப்புகள் வரும்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க பேசும் வார்த்தைகள், சில கொடுக்கும் கரங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் என்ன, நான் எல்லாம் அனுபவிச்சேன். நானும் லிசுபுரம் நல்லா அனுபவிச்சுட்டேன். அனுபவிச்சு தேறி இருக்கிறோம். முதல கண்ணீர் தெரியுமா? முதல கண்ணீர் விட்டா அதை பார்த்தோன்னே எங்க மனம் உருவம். ஆனால் அவங்கள்ட உள் நிறைய சொல்லுவாங்க. அநேக காரியங்கள் நான் கண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் பிசாசானவன் விசுவாசிகளும் ஏமாற்றப்படுகிறார்கள், ஊழியர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கொஞ்சம் கொம்ப கொடுத்தா அவ்வளவுதான். சில பேர் நான் தான் ரஜா, என்னை விட பாட்டுக்காடு விடுவதில்லை, என்னோட செய்தி அந்த மாதிரி செய்தி பிசாசு கொம்ப கொடுத்துரும். கொம்ப கொடுத்தா அவர் அவ்வளவுதான் தடுபடி. எனவே கொண்டாடுங்கள், ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த செய்தியை கொடுக்க செய்தீரே, இந்த கிருபைக்கா நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் சுவாமி, தடைகளை முறியெடுத்து எனக்கு உற்சாகத்தையும் பெண்ணையும் தந்து என்னை வழிநடத்து ஐயா, இந்த கிருபைக்கா நன்றி. இந்த இயேசுவன் தந்திரங்களை பற்றி பிள்ளைகள் அறிந்து கொண்டு அவனுக்கு இடம் கொடுக்காதபடி அவனை எதிர்த்து நின்று எப்படியான வார்த்தையின் மூலம் எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படியான வார்த்தையை கொடுக்க வேண்டும், அவரோடு பேசி மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளும் சுவாமி பிசாசன் தந்திரங்களினால் கைப்படாதபடி அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து, கேட்பதை ஆசீர்வதித்து, நித்திய நித்தியத்தை ஆசீர்வதித்து, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு செய்திகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றா ஒரு வார்த்தையை தந்தீர்கள் பிரதர் மகேந்திரன். ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை, நல்ல ஒரு வார்னிங் இருந்தது. நாங்கள் என்ன மாதிரி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நடக்க வேணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும். அவருடைய வார்த்தைக்கு தான் அதுக்கு உண்மையாவே எங்களுக்கு அது அவருக்கு உண்மையாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலத்தை தருகிறது. அதுக்கு கீழ்ப்படிதல் தேவை. பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்கு அவரோட கிருபையினாலே எங்களுக்கு அது அவர் கடைசி பரியந்த மாதிரியும் நாங்கள் அவருக்கு உண்மையாக இருக்க வேணும். இதுகளெல்லாம் இருக்கிறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் அவரோட அழைப்பின்படி அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய மனதுகளை எங்களோட இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்றபடியால் அவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் அவருக்கு உண்மையா இருந்தோம் என்றால், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால், அவர்கள் நாங்கள் பிரியாசையா நாங்கள் இருந்தோம் என்றால், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் வரும். எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தீர்கள். பிசாசானவன் எப்படியானவன், அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருந்தீர்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாக்கிரதையும் எங்களுக்கு தந்து எங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அதை
இருந்து பிரிந்து அவன்கிட்ட இருந்து அவன்கிட்ட சத்திரங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை பிரித்து வைத்திருக்க வேணும்னு சொல்லி நன்றாக அந்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். ஆமென்.